என் மருமக என்னோட வீட்டுக்கு வர வரைக்கும் நான் இங்கதான் டேரா. அவனுக்கு எடுத்து சொல்லி. கல்பனா, மாமா தான் அவ்வளவு தூரம் சொல்றாருல்லம்மா, மாமா பேச்ச கொஞ்சம் கேள. ஏய் ஏய் கல்பனா, எங்கடி போற? என்னடி இவ எந்த பதிலும் சொல்லாம உள்ள போறா? அவ பிடிவாதக்காரின்னு உங்களுக்கு தான் தெரியும்ல. என்னைக்கு சொன்ன பேச்ச கேட்டிருக்கா? மாமா, அப்படி மாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். ரைட். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஏய், நீ இனிமே இப்படி எல்லாம் குனிய கூடாது, உடம்புக்காவது. நல்லா இருமா, நீ இன்னைக்கு சந்தோஷமா இருப்ப. போலாமா? ஆ, சரிப்பா. பொட்டி எடுத்துட்டு வா. பாப்பா ஏறிக்கோ. ஆமா. என்னம்மா இப்ப எது கண்ணு கலங்குற? இது பாரு, நான் என்ன வெளியூர்ல இருக்கேன், நீ ஒரு போன் பண்ணனா உடனே ஓடி வந்துட போற. இது பாரு, அழக்கூடாது, மாமா பேச்சு கேட்கணும், வீட்டுல இருக்கவங்க பேச்செல்லாம் கேட்டு நல்ல பொண்ணா நடந்துக்கணும். உடம்ப பாத்துக்கோ, கண்ணத்தோட அழக்கூடாது. சரி. அப்பா. என்னம்மா நீ சின்ன குழந்தை மாதிரி எழுதுகிட்டு? உங்க அம்மாவது போன் போட்டாதான் வருவா. நான் நீ போனே பண்ணா கூட எப்படி இருக்கேன்னு அப்பப்போ வந்து பாத்துட்டு போவேன். ஓகேயா? அழக்கூடாது, தைரியமா போயிட்டு வா. ஓ, பொட்டிய கொடுறியா கிட்ட? கார்ல ஏறு. சம்மதி, நீங்க தான் சின்ன பொண்ணு, பாவம், ஏதாவது தப்பு கிப்பு செஞ்சா மன்னிச்சிடணும். கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் சம்மந்தி. வரேம்மா. நல்லபடியா உடம்ப பாத்துக்கணும். பார்த்து கர்ப்பிணி பொண்ணு மேடு பள்ளம் பார்த்து ஓட்டு. வரேம்மா. வரேன்ப்பா. கல்பனா, நினைச்சது சாதிச்சிட்டடி. நீதான் என் பொண்ணு. கடவுளே, என் பொண்ணு கர்ப்பம் இல்லைன்னு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அவ யார்கிட்டயும் மாட்டிக்கவும் கூடாது. நீதான் அவளுக்கு துணையா இருக்கணும். ஏமா, நம்ம பொண்ணு கல்பனாவுக்கு எத்தனாவது மாசம்? 8 மாசம். ஓஹோ. என்னது 8வது மாசமா? என்னடி இது படுப்பித்தலாட்டமா இருக்கு? ஆனாலும் ரொம்ப மோசடி, நீங்க பயங்கர மோசக்காரிகளா இருக்கீங்களேப்பா. ஐயோ ஐயோ ஐயோ. அப்படி ஓரங்கட்டி நிறுத்துப்பா. நிறுத்து நிறுத்து. என்னாச்சு மாமா? ஒண்ணு இல்லம்மா, இறங்கு. என்ன மாமா, வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்து பாதிலேயே இறங்க சொல்றீங்க? நான் என்ன மாமா தப்பு பண்ணேன்? நீ ஒரு தப்பு பண்ணல மருமகளே, இறங்கி போ. அம்மா, உன் புருஷன் உனக்காக கோயிலுக்குள்ள காத்துட்டு இருக்கிறான் உன்னோட பேசுறதுக்கு. அவரா? உன் வீட்டுல வந்து உன்னோட பேச தர்ம சங்கடப்பட்டுக்கிட்டு இங்க வழியிலே இறங்கிட்டான். நான் தான் சொன்னேன், நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன்டா அப்படின்னு. போமா, அவனோட பேசுப்போ, காத்துட்டு இருக்கிறான் பாபா. என்னம்மா, போமா. சரிங்க மாமா. போய் பேசுமா. ம். என்னங்க? என்னங்க? என்னங்க நீங்க? நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சதும் நீங்க ஓடி வந்து என்கிட்ட பாசமா பேசுவீங்கன்னு பார்த்தா
இப்படி கோவமா பாக்குறீங்க? இன்னும் என் மேல இருக்கிற கோவம் போலையா உங்களுக்கு? என்ன மன்னிச்சிடுங்க. அன்னைக்கு கடையில அப்படி கலாட்டா பண்ணது ஏன் தப்புதான். நான் தான் கோவம் வந்தா கண்மூடித்தனமா நடந்துப்பேன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் கோச்சிட்டு போனதும் நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்காம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? ஜெயிச்சிட்டீங்க. நீங்க வந்து கூப்பிடாம நான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு உங்ககிட்ட சவால் விட்டுருந்தேன்ல, அந்த சவால்ல நான் தோத்துட்டேன். நீங்க தான் ஜெயிச்சீங்க. என்னங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன மன்னிப்பீங்களா? சொல்லுங்க, என்ன மன்னிப்பீங்களா? என்ன விஷயம்னு சொல்லு முதல்ல. நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேளுங்க. இத நான் வேணும்னு பண்ணல. என்னதான் இருந்தாலும் நான் ஒரு பாவப்பட்ட ஏழை வீட்டு பொண்ணுங்க. எனக்குன்னு ஒரு பாதுகாப்போ இல்ல ஆதாரமோ இல்லாம போயிடுமோன்னு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். சுத்தி வளைச்சு பேசாம முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. அது வந்து என் வயித்துல உங்க கரு வளரக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க ஒரு மாத்திரை வாங்கி கொடுத்தீங்கல்ல, அத நான் சாப்பிடலங்க. ஏய், என்ன சொல்ற நீ? ஏன் கண்ணு முன்னாடி தானே நீ இன்னைக்கு மாத்திரை சாப்பிட்ட? சாப்பிடுற மாதிரி நான் நடிச்சேன். ஆனா நான் சாப்பிடலங்க. உங்க முன்னாடி நான் மாத்திரையை போட்டுக்கிட்டு அப்புறம் தனியா போய் எனக்குன்னு ஒரு ஆதாரம் வேணும்னு தோணுச்சு. அதாங்க நான் இப்படி பண்ணேன். அதுதான் இன்னைக்கு என் வயித்துல கருவா உருவாகி நிக்குது. என்ன மன்னிச்சு என்னையும் நம்ம குழந்தையையும் ஏத்துக்கங்க. எங்களை அனாதையா விட்டுறாதீங்க. அப்பா சொல்லுங்கப்பா. என்னப்பா, என்ன இவ்வளவு நாளி உள்ளதாச்சு பொண்ணுப்பா, ரொம்ப நேரம் வெயில் நிக்க வைக்க கூடாது. அப்புறம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அவளை நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனோம்ல. சீக்கிரம் வாங்க. என்னடா கண்ணா? இதப்பா வந்துடுறோம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. சரிப்பா. வா போலாம். இல்ல நான் வரல. நான் வர மாட்டேன். ஏன்? என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. முகத்தை சந்தோஷமா வச்சுக்கிட்டு கூப்பிடுங்க. அப்பதான் நான் வருவேன். இல்லைன்னா நான் என் அம்மா வீட்டுக்கே திரும்ப போயிடுறேன். சிரிச்சுக்கிட்டே கூப்பிடுங்க. மன்னிச்சிட்டேன். வா போலாம். தேங்க்ஸுங்க. நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். ஆஹா. சீக்கிரம் போய். உள்ள போங்க. நீ அதை கொட்டிட்டு உள்ள வாமா. ஜாக்கிரதையா போமா.
எனக்கு தூக்கம் வருதா? இல்ல, ஆனா படுத்தா தூக்கம் வரும்னு தோணுது. பேசலாமா? கண்டிப்பா. உட்காருங்க. ஆமா, என்ன பேசணும்? சும்மா தூக்கம் வர வரைக்கும். ஓ, என்ன பேசலாம்? எங்க அப்பாவை பாத்தீங்களா? எப்போ? எப்பவே? அப்பாவை பாத்தீங்களான்னா பாத்தீங்களான்ற அர்த்தம் கிடையாது. அப்புறம் எங்க அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்காருன்றத பாத்தீங்களான்னு கேக்குறேன். ஓ, அத கேட்டீங்களா? கல்பனா நீ பிரெக்னண்டா இருக்கிறான்ற விஷயம் தெரிஞ்சதுல இருந்து எங்க அப்பாவோட கால் தரல படலங்க. வா, சந்தோஷம் தான் அப்படியே அவரு குழந்த மாதிரி ஆயிட்டாரு. எங்க அப்பாவை இவ்வளவு சந்தோஷமா பார்த்து ரொம்ப நாளாச்சுங்க. ஏங்க இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாரு. இன்னும் குழந்தை பிறந்துருச்சுன்னா ஐயோ, அந்த மனுஷனோட சந்தோஷத்துக்கு அதுவே எல்லாம் போயிடும். கையிலே பிடிக்க முடியாது, கொண்டாட்ட கண்ட்ரோல பண்ண முடியாது. ஆமா, உங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமோ? நாங்க கேள்வி இது. குழந்தைங்கன்னா யாருக்கு தான் பிடிக்காது? எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களோட சிரிப்பு, நட, பேச்சு, அழுக இதெல்லாம் ஒரு மாதிரி செம்மையா இருக்குங்க. எனக்கு பயங்கரமா பிடிக்குங்க. அப்புறம் அந்த குழந்தைங்களோட காலில் அப்படியே இந்த உள்ளங்கால கிச்சி கிச்சி பண்ணி விளையாடுறது ரொம்ப பிடிக்குங்க. நான் அப்படியே வந்து கிச்சி கிச்சி பண்ணிட்டே இருப்பேனா, குழந்தைங்க சிரிச்சு 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 அப்படியே போறே இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். உங்களுக்கு குழந்தைங்கன்னா பிடிக்குமா? பிடிக்கும் மாவா. என் கசின்ஸ் யாருக்காவது குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் அங்கேயே தான் இருப்பேன், வீட்டுக்கு கூட போக மாட்டேன். அவ்வளோ பிடிக்கும். சூப்பருங்க, சூப்பர். ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சீங்களா? என்ன? இப்ப கல்பனா நீ பிரெக்னன்ட் ஆனதுக்கு எங்க அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுறாரு. எங்க அப்பாவோட ஃபேவரட் மருமகன் நீங்க. நீங்க பிரெக்னன்ட் ஆனா எங்க அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. நான் சொல்றது இவர் புரிஞ்சுதான் பேசுறாரா இல்ல? நீங்க மட்டும் பிரெக்னன்ட் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவள்தான் எங்க அப்பா ரெக்கையே இல்லாம அப்படியே ஏர்ல பரபர 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 பறி ஆரம்பிச்சிருவாரு. இந்த குழந்தை பிறகுற விஷயத்துல இன்னொரு முக்கியமான மேட்டர் இருக்குது. என்ன? நீங்க யாருகிட்ட வேணாலும் சொல்லுங்க, எவ்வளவு வேணாலும் பெட்டு கட்டுங்க. நீங்க வேணா பாருங்க, பெரிய அண்ணனுக்கு பையன் தான் பிறகும், பொண்ணு பிறகாதே. அது எப்படி அவ்வளவு ஷோரா சொல்ல முடியும்? ஏன்னா எனக்கு தான் பொண்ணு பிறக்கும். ஏன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பெரியவனுக்கும் பையன்தான், சின்னவனுக்கும் பையன்தான். எனக்கு மட்டும்தான் பொண்ணு, அதுவும் 2 பொண்ணுங்க. இதை எப்படி நீ இவ்வளவு தெளிவா சொல்றேன்னு நீங்க கேக்குறீங்க, எனக்கு புரியுது. நானா எங்க அம்மா என் கனவுல வந்து நாகராஜா நாகராஜா நான் தாண்டா உனக்கு பொண்ணா போற பெண்ணு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குதே. எங்க அம்மா என் கனவுல வந்து சொல்லிச்சு, ஏய் நாகராஜா, உனக்கு தான் இந்த வீட்லயே என் மேல பாசம் அதிகம், அதனால நான் தான் உனக்கு பொண்ணா வந்து போற பெண்ணு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிடுச்சே. ஆமா, 2 பொண்ணுங்கன்னு சொன்னீங்களே, ட்வின்ஸா? இல்ல இல்ல இல்ல, 1 by 1 தான். என் அம்மா எனக்கு கடவுளை சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரியே என் அம்மாவோட அம்மா அவங்க என்ன சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்களே. அதனால அம்மா சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு, அம்மம்மா சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு. சோ ஒரு பொண்ணு பிளஸ் ஒரு பொண்ணு, 2 பொண்ணு. ஏங்க உங்களுக்கு யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா? ஏன் கேட்டியா? இல்லங்க, இப்போ எங்க அம்மா வந்து என் கனவுல சொன்னாங்கல்ல, ஆமா, அதே மாதிரி உங்க கனவுல யாராவது சொன்னாங்களான்னு கேக்குறேன். கனவுல எல்லாம் யாரும் வந்து சொல்லல. ஆனா சாமியார் ஒருத்தர் கைரேகை பார்த்து சொன்னாரு. என்ன சொன்னாரு? கண்டிப்பா உனக்கு பொன் குழந்தை தான் பொறுக்கும்னு சொன்னாரு. அப்படியா? பாரா. ஏங்க இந்த விஷயத்துல பாருங்க, உங்களுக்கு எனக்கு என்ன ஒரு ஒத்துமை? ஒத்துமையா? என்ன? உங்களுக்கும் பெண் குழந்தை, எனக்கும் பெண் குழந்தை, சேம் பிஞ்சி. கை கொடுங்க, கை கொடுங்க. சாமியார் சொன்ன மாதிரி உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். என்ன சிரிக்கிறீங்க?
நான் உங்களுக்கு விஷ் பண்ணேன், நீங்க எனக்கு விஷ் பண்ணல. என்ன? நீ என்ன நொன்ன? அட்லீஸ்ட் சேம் டு யூ சொல்லுங்க. ஓ அதுவா? அதுதான். உங்க அம்மா சொன்ன மாதிரி உங்களுக்கு அழகா ஒரு பொன் குழந்தை பிறக்க வாழ்த்துக்கள். ஓ தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஓகே ஓகே, குட் நைட். நான் படுக்கிறேன், நீங்களும் படுங்க. அம்மா. இவர் பேசுறத வெகுளித்தனம் சொல்றதா, யோசிக்காம பேசுறாருன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். ஐயோ, பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டோமே. அப்படின்னா விவரம் தெரியாம உளறிட்டமோ, தப்பா நினைச்சிருவாங்களா? சேச்சே, இருக்காது. அவங்களும் நம்மள மாதிரி சாதாரணமாக தான் எடுத்துருப்பாங்க. மிஸ்டர் நாகராஜா, இனிமேல் பேசும்போது கேர்ஃபுல்லா பேசணும். குட் நைட். அம்மா, எல்லாமே நம்ம எழுதி வச்ச மாதிரியே நடக்குது. என் மாமனாரு எப்பவும் மருமகளே மருமகளேன்னு அந்த வேதவழியை தானே கூப்பிடுவாரு. இப்போ அந்த மரியாதை உன் மகளுக்கு தான். இந்த வீட்டுக்குள்ள நான் நுழைஞ்ச சீனை நீ பார்க்கணுமே. ஆரத்தி என்ன, அக்கறை என்ன, அடி தூள் தான் போ. ஐயோ, என் மாமனார் ஒரு படி மேல போய், வேதவள்ளி இனிமே நீதான் கல்பனாவை பாத்துக்கணும்னு ஆர்டரே போட்டுட்டாரு. மா, இது ஒண்ணு போதும். அந்த வேதவள்ளிக்கு எப்படி கண்ணு மொழிய பிதுங்க வைக்கிறேன்னு பாரு. சரி சரி, அவர் வராருன்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் கால் பண்றேன். ஹலோ சாருக்கு இன்னும் என் மேல இருக்கிற கோவம் போலையோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்லையே, இந்த வீட்டு வேலைக்காரன் கூட வாரிசு வரப்போகுதுன்னு வாய் நிறைய பல்லோட இருக்கான். ஆனா உங்க முகத்துல ஒரு சந்தோஷமும் தெரியலையே. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அத சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல. சந்தோஷமா தான் இருக்கேன். இதுக்கு அதுவே பரவாயில்ல. உங்களை தனியா விட்டுட்டு போயிட்டேன்னு என் மேல கோவமா? அதான் இப்படி இருக்கீங்களா? அப்படி பார்த்தா நானும் தான் உங்க மேல கோவமா இருக்கேன். என்னங்க, நான் தான் கோவக்காரி. கோவம் வந்தா கண்டுபடி பேசுவேன், லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்ப நீங்க தானே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். பொண்டாட்டி கோவிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாலே, அவளை போய் பார்ப்போம், சமாதானப்படுத்துவோம், ஒரு நகை நட்டு வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தி திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம்னு யோசிக்காம, ஐயா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருந்தீங்கல்ல. போங்க, நான் உங்க பேச்சுக்கா. இப்போ கூட நீங்க உங்க பிள்ளைக்காக தான் சமாதானம் ஆனீங்கல்ல, எனக்காகலாம் ஒன்னும் ஆகல. நான் மட்டும் மசக்கி ஆகாம இருந்தா அப்படியே என்ன கழட்டி விட்டுருப்பீங்க. அப்படிதானே? என்ன மௌன சம்மதமா? ஏதாவது பேசுங்க. ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? எத்தனை நாள் ஆகுது? எத்தனை நாள் ஆகுதுன்னு கேக்குறேன். அப்படின்னா நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு நிஜமாவே தெரியல?